நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த ஒரு சீரீஸ், ஒரு ஸ்டடி, டிசைபிள்ஷிப் ஸ்டடி ஒன்றை தொடங்கினேன். அதை தொடர்ச்சியாக உங்களோடு கூட இன்றைக்கு பேசுகிறேன். அன்றைக்கு பேசும்பொழுது சீஷத்துவத்தின், நாம் சீஷராவதின் காரியங்களை குறித்து பேசினேன். அன்றைக்கி பேசின தலைப்பு த ப்ரொஃபைல் ஆஃப் அ டிசைபிள், ஒரு சீடரின் சுய விபரம் என்கிறதான தலைப்பில் அன்றைக்கு தொடங்கினேன். இன்றைக்கு அதில் அன்னைக்கு நாம் பார்த்தது என்ன பார்த்தோம், அதை ஒரு ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 12 ஒரு சீடரின் சுய விபரம். அதில் 11வது ஸ்லைடு வாப்பா, என்ன இதுதான் தலைப்பு. என்ன இதில் ஒரு சீடரின் சுய விபரம் என்பதில் ஒரு சீடன் என்பவனுக்கு 5 உறவுகள் இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு எத்தனை உறவு இருக்குது? 5 உறவு இருக்கிறது. அதில் முதல் உறவு யாரோடு? தேவனோடு உள்ள உறவு, அவர் ரிலேஷன் வித் காட். 5 முக்கிய உறவுகள். அந்த தேவனோடு உள்ள உறவில் நம்முடைய செயல் என்ன? தேவனிடத்தில் முழுவதும் சரணடைதல், சரண்டர், டோட்டல் சரண்டர் டு காட். அதுதான் தேவனோடு உள்ள நம்முடைய உறவில் நம்முடைய செயலாக இருக்க வேண்டியது. 2வது முக்கிய உறவு யாரோடு அல்லது எதோடு என்றால் உலகம். உலகம்னு சொல்லும் பொழுது மனிதர்கள் அல்ல, அதில் வேர்ல்ட்லி வேல்யூஸ், உலகத்தில் சில மதிப்பீடுகள் இருக்கிறது, உலகத்தில் சில பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, உலகத்தில் சிலர் என்ன பணம் இருக்கிறவன்னா தான் மதிப்பாங்க, என்ன அல்லது ரொம்ப படித்தவன்னா மதிப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்பீடுகளுக்கும் உலகத்தின் மதிப்பீடுகளுக்கும் என்ன இருக்குங்க? வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் ஒருத்தன் ஒன்றை பல் கன்னத்தில் அடித்தா நீ அவனுக்கு மறு கன்னத்தில் கொடு அப்படிங்கிறது உலக மதிப்பீடு. ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய மதிப்பீடு வித்தியாசம். அப்போது உலகத்தோடு உள்ள உங்களுடைய என்னுடைய உறவில் நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும்னா, அந்த உலகத்தின் மதிப்பீடுகள்லேருந்து நாம் என்ன செய்யணும்? விலகணும். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஸ்தோத்திரம். அப்போது நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனாலும் we are not of the world. நம்ம இந்த உலகத்தார் அல்ல என்கிற அந்த தெளிவு வேணும். எனக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் வேணும். அதான் 2வது, செப்பரேட் உலகத்தோடு. 3வது ஒரு சீடனுக்கு அவனோடு இருக்கிற உறவு, வித் ஹிம்செல்ஃப், அவர்களோடு இருக்கிற உறவில் சுய மதிப்பீட்டில் தெளிவு வேண்டும். தன்னை குறித்த மதிப்பில், தன்னை குறித்த ஒரு அளவுகோல், விசுவாசத்தின் அளவுகோல், தேவனை அறிந்திருக்கிற அளவு, தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு, இப்படி தன்னை பற்றிய ஒரு தெளிவான அறிவு அவனுக்கு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? 4வது முக்கிய உறவு என்ன என்றால் சக விசுவாசிகளோடு உள்ள உறவு. நம்ம ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் வச்சிருக்கிறார். அதெல்லாம் அந்த வசனத்தில் இருக்கிறது தான். அந்த இருப்பிடம் அதில் போட்டிருக்கிறேன் இல்லையா, 9லிருந்து 13 வரை உள்ள வசனம். இப்போ நீங்கள் பைபிள் வசனத்தை திருப்ப வேண்டாம். அப்போது சக விசுவாசிகளோடு உள்ள உறவு. இந்த விரல் இருக்கிறது என்றால் இந்த விரல் தனக்காக அல்ல, சரீரத்தின் பிற அவயவங்களுக்காகத்தான் இந்த விரல் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? அந்த விரல் தனக்காக இல்லை. அதே மாதிரி தான் நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு அவயவமும் தனக்காக இல்லை, அது பிற சரீரத்தின் பிற அவயவங்களின் நன்மைக்காகத்தான் இந்த அவயவம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ சக விசுவாசிகள் சபையில் நான் ஒரு அங்கம், நீங்க ஒரு அங்கம், நான் இருக்கிறது உங்களுடைய உபயோகத்துக்காக. சரியா? அப்போ அன்புடன் சேவை செய்யுங்கள். சக விசுவாசிகளோடு உள்ள உறவில் ஒருவருக்கொருவர் சேவை செய்யுங்கள். 5வது முக்கிய உறவு என்ன? அவிசுவாசிகளோடு உள்ள உறவு. அவிசுவாசிகளோடு உள்ள உறவில்
ஒரு சீடனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தீமைக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். அதை பற்றி அந்த வசனங்கள் தான் அந்த அதிகாரத்தில் 14 to 21 வரை இருக்கிறது. ஆகவே அன்றைக்கு பேசும்போது சொன்ன இதை ஒவ்வொன்றா இந்த உலகத்தோடு உள்ள இந்த 5 உறவுகளில் ஒரு சீடனுக்கு இருக்கிற இந்த 5 உறவுகளை ஒவ்வொன்றாய் நாம் தியானிப்போம்னு சொல்லி இருக்கிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு உங்களோடு கூட என்ன தேவனோடு உள்ள அந்த உறவு, ஒரு சீடனுக்கு அவனுடைய தேவனோடு இருக்கிற அந்த உறவில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 1வது வசனத்தில் சொல்லுகிறார். மறுபடியும் ஒரு முறை அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ தேவனோடு உள்ள உறவில் நாம பார்த்தோம், தேவனுக்கு சரணடைதல், சரணாகதி ஆகிறது. அல்லது இன்னொரு வார்த்தையில் சொன்னா, ஆங்கிலத்தில் சொன்னா டோட்டல் சரண்டர். முழுவதுமா அவருக்கு ஒரு சீடன் என்பவன் முழுவதுமா அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன், முழுவதுமா கர்த்தருக்கு தன்னை சொந்தமாக்கினவன், கர்த்தருக்கு தன்னை சொந்தமாக்கினவன், முழுவதுமா கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன், கர்த்தருக்கு விற்று போட்டவன். அவன் தான் யாருங்க? சீஷன். கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அப்போ சரணடைதல், சரணடைதல். அப்போ தேவன் என்னிடம் என்ன விரும்புகிறார், தேவன் என்ன விரும்புகிறார் என்று பார்ப்போமானால், சரணடைதலின் மதிப்பை குறித்து முழுசுமா ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறதுடைய மதிப்பை குறித்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44, 45, 46 வசனங்களிலே 2 ஓமைகளின் மூலமா இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். நம்ம அடுத்த ஓமைக்கு அடுத்து வருவோம். இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் அப்படியே காட்டு வழியாக ஏதோ போகிறான். திடீர்னு பார்த்தா அங்கே சில தங்க நாணயம் கிடக்கு. உடனே என்னன்னு போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே தோண்ட தோண்ட என்ன செய்யுதுங்க, வந்துட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் பார்த்தா பெரிய ஒரு பெட்டி இருக்குது. அதை பார்த்தா அதுக்குள்ளே இன்னும் நிறைய வைரங்களும் வைடூரியங்களும் விலை உயர்ந்த பொக்கிஷங்களும் அதுக்குள்ளே இருக்குது. சுற்றி முற்றி பார்க்குறான், வேற யாரும் பார்த்துட்டாங்களா அப்படின்னு அப்படி மூடிட்டான். இன்னும் கொஞ்சம் தள்ளி தோண்டுறான், அங்கே பார்த்தா அங்கேயும் இருக்குது. உடனே நினைச்சான், இந்த இடம் முழுசுல என்ன இருக்கு, இந்த விலை உயர்ந்த பொக்கிஷம் இதற்குள்ள இருக்கு. அப்படியே வெளியே தெரிஞ்சதெல்லாம் மூடி போட்டுட்டு மறைச்சிட்டு அவன் போனான். போய் தனக்கு உண்டானது எல்லாம் வித்து, எல்லாத்தையும் வித்து இந்த நிலத்தை என்ன செய்தானா, வாங்கினான். ஏன்னா அந்த நிலத்துல தான் என்ன இருக்குங்க, பொக்கிஷம் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அப்படி நிலத்துல புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். எல்லாத்தையும், இதெல்லாம் எதுக்குயா எனக்கு, எல்லாம் இது ஒண்ணு போதும். 10 இடத்துல 1000 ஏக்கர் இருந்து எதுக்கு, இந்த ஒரு இடத்துல 1 சென்ட் இருந்தா கூட போதும், அதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ஏக்கரையும் வித்து கொண்டு என்ன வாங்குறான், இந்த 1 சென்ட்டை வாங்குறான்னு வைங்க. அடுத்த ஓமையை பார்த்தீங்கன்னா, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். முத்து வியாபாரி. அவன் முத்துக்களை வாங்கி கடற்கரை பக்கமா போவான். முத்து குளிக்கிறவங்க முத்துக்கள் எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த முத்துக்களை வாங்கிட்டு வருவான். டவுன்ல வியாபாரம் பண்ணுவான். அப்படி பண்ணும்போது ஒரு நாள் ஒருத்தன் ஒரு பெரிய முத்து வச்சிருக்கிறத பார்க்குறான். ஒரு பெரிய முத்து, இது வரைக்கும் உலகத்தில் அப்படி ஒரு முத்து இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு முத்தை பார்க்கிறான். அவன்கிட்ட எவ்வளவு விலைன்னு கேட்குறான். அவன் ஒரு பெரிய விலை சொல்றான்.
வச்சிருப்பான், நான் எப்படியாவது வந்து இதை என்ன செய்கிறேன், வாங்கிக்கிடுறேன், இது எனக்கு வேணும்னு சொல்லி அதை வாங்குறதுக்கு அவன் செலுத்த வேண்டிய கிரயம் என்ன, தனக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன செய்யணும், விற்கணும். எல்லாத்தையும் இழந்தா தான் இதை வாங்க முடியும், தன்னுடையதான் மாற்ற முடியும். அப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து இந்த ஒரு முத்தை என்ன செய்கிறான், அவன் வாங்கிட்டு போறான். அப்போ ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, நம்ம அழியாததை பெறும்படி, நிலையானதை பெறும்படி என்ன, நமக்கு உண்டானதை எல்லாம் அவருக்கு என்ன செய்யலாம், கொடுத்துடலாம். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன் விலையேற பெற்றது, அதுக்கு ஈடு இணையே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல சொல்றார், தன் ஜீவனை காக்கிறவன் அதை என்ன செய்வான், இழந்து போவான். தன் ஜீவனை இழக்கிறவனோ அதை என்ன செய்வான், காத்து கொள்ளுவான் என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்க விளங்கிக்கிடணும், தன் ஜீவனை காத்து கொள்ளுகிறவன் அதை இழந்து போவான். நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த ஜீவனை காக்கிறவன் அந்த ஜீவனை என்ன செய்வான், இழந்து போவான். ஆனால் அந்த ஜீவனுக்காக இந்த ஜீவனை இழக்கிறவன் அந்த ஜீவனை நித்திய ஜீவ காலமா என்ன செய்வான், பெற்றுக்கொள்வான், காத்து கொள்வான். கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இந்த ஜீவனா அந்த ஜீவனாங்க, அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஒரு மிஷனரி, ஜிம் எலியட் என்கிறதான மிஷனரி, அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் ரொம்ப புகழ் பெற்றது. அவங்க இந்த சப்ஜெக்ட் இதுக்கு ஏற்றபடி தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆங்கிலத்தில், he is no fool who gives what he cannot keep to gain what he cannot lose. எனக்கு டக்குன்னு அந்த வார்த்தை மாதிரி இருந்தது. அதாவது அந்த அவர் என்ன சொல்றாரு, ஜிம் எலியட் சொல்லும் பொழுது, தன்னால் காத்து கொள்ள முடியாததை, தன்னால் காத்து கொள்ள முடியாததை அழியாததை பெற்றுக்கொள்ளும்படியாய் இலக்க கொடுக்கிறவன் முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்றார். என்னதான் இது பண்ணாலும் இதை நம்ம காத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நித்தியமானது ஒன்று இருக்கிறது, அழியாதது ஒன்று இருக்கிறது, நிலையான ஒன்று, அதை பெற்றுக்கொள்ளும்படி காத்துக்கொள்ள என்னைக்கு ஆனாலும் இந்த ஜீவன் என்ன செய்ய போகுதுங்க, போக போகுது. நம்ம உலகத்தில் கண்களால் காண்கிறவைகள் எல்லாம் நித்தியமானவைகளா அநித்தியமானவைகளா? டெம்பரரி. பெர்மனண்டான ஒண்ணுக்காக டெம்பரரியான ஒன்றை இழக்கிறவன் முட்டாள் அல்ல. அவங்க ஆக்கா என்கிற இன மக்கள் மத்தியில் போய் மிஷினரியா பணியாற்றி தன் ஜீவனை கொடுத்தவர்கள் தான் அந்த ஜிம் எலியட் என்கிற அந்த மிஷினரி. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம முழுவதுமாக கர்த்தருக்கு என்ன செய்யணும், சரண்டர் பண்ணணும். முழுவதுமாக ஆண்டவருக்கு நம்மை சரணாகதி ஆக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இதை கவனிங்க, முழு சரணாகதி அல்லது முழு அர்ப்பணிப்பு என்பது ஒரு வாய்க்காலாக இருக்கிறது. இதன் மூலம் கடவுளின் சிறந்த மற்றும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாய்கிறது. நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் கொண்டு வருகிற ஒரு சேனல் என்னன்னு சொன்னா சரண்டர். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிற அந்த முழு அர்ப்பணம் தான் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம்ம கொண்டு வருகிறது. சரணடைதல் என்பதன் வரையறை அப்படின்னு பார்க்கிறோம். முழு அர்ப்பணிப்பு என்பது அல்லது சரணடைதல் என்பது ஒரு குறிப்பிட்ட பணியை நிறைவேற்ற, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை பின்தொடர்வதற்கான ஒருவரின் நோக்கங்கள், ரிசோர்சஸ், வளங்கள், முன்னுரிமைகள், ப்ரையாரிட்டிஸ் மற்றும் லக்குகள், கோல்ஸ் அனைத்தையும் கோஆர்டினேட் பண்ற, ஒருங்கிணைக்கிறது ஆகும் என்று போட்டிருக்குது. சரி, சிலது இப்படி வரையறைன்னு படித்தாலாம் புரியாது. ஓகே. ஆனால் சரணடைதல் என்பது என்ன? என்னுடைய ஒரு இயேசுவை அடைகிறதுக்காக என்னுடைய எல்லா முயற்சிகளையும், என்னுடைய எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து திரட்டி செயல்படுத்துறது தான் என்னதுங்க, சரணடைதல், அர்ப்பணித்தல், அதையெல்லாம் பயன்படுத்துறது. ஓகே. பிரச்சனை என்ன என்றால், சரணடைவதை நாம் எதிர்மறையாகவும் தோல்வியாகவும் பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்களேன்.
சரண்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணுது? தோல்வி. சரணடைகிறதுனா நான் சரண்டர் ஆவேன் ஆகும். சிலர் புருஷனை பத்தி சொல்றது, மனைவிமார் நான் சரண்டர் ஆவேன் ஆகும். சில புருஷன்மார் நான் சரண்டர் ஆவேன் ஆகும். ஏன்னா நம்ம சரணடைகிறதை யாருமே என்ன செய்யறதில்லை, விரும்புறதில்லை. சரணடைகிறத ஏன்னா நம்ம மனசுல மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சரணடைகிறதுனாலே தோல்வி அடைகிறதுன்னு அர்த்தம். தோற்று போறவன் தான் என்ன செய்வான்? சரணடைவான். ஜெயிக்கிறவன் சரணடைவானா? மாட்டான். அப்போ சரணடைதல் என்றால் அப்படி நினைக்கிறோம், அதை நெகட்டிவா தான் நினைக்கிறோம், எதிர்மறையான ஒன்றா தான் நினைக்கிறோம். ஓகேங்க. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் தேவனிடத்துல சரணடைதல் தான் உண்மையான வெற்றி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க எனக்கு இதை தியானிக்கும் போது வந்த ஞாபகம் யாக்கோபுடைய ஞாபகம். நீங்க ஆதியாகமம் 32 அதிகாரத்தை திருப்ப வேண்டாம், கவனிங்க. யாப்போக்கு நதிக்கரையில தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அக்கறைப்படுத்தின பிற்பாடு யாக்கோபு தனித்து இருக்கிறான். தேவனோட ராம் முழுவதும் போராடுறான். பொழுது விடியும் போது ஆண்டவர் சொல்றார், பொழுது விடுகிறது, நாம் போகட்டும் சொல்றார். ஆனால் இவனோ இன்னும் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. இப்போ வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய தொடை சந்து நரம்ப என்ன செய்தார்? தொட்டார். அவன் கால் என்ன செய்திருச்சு? சுலுக்கிக்கிடுச்சு. அதுக்கு மேல அவனால் என்ன செய்ய முடியல? போராட முடியல. இப்போ சொல்லுங்க, இதுல தேவன் ஜெயித்தாரா யாக்கோபு ஜெயித்தானா? யாக்கோபா? தேவனா? தேவன் தான் ஜெயித்தார். தேவனை நம்ம ஜெயிக்க முடியுமா? முடியாது. தேவன் தான் ஜெயித்தார். ஆனால் தேவன் சொல்றாரு, நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி என்ன செய்தாய்? மேற்கொண்டாயின்றார். ஆண்டவர் சொல்ற, நீ என்கிட்டே போராடி என்ன செய்துட்ட? ஜெயிச்சிட்டப்பா, வேற வழி இல்லாம நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன செய்யணும்? நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். உன் பேர் என்ன? யாக்கோபு. அந்த இடத்துல ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய தோல்வி தான் அவனுக்கு என்னவா மாறுச்சுங்க? ஆசீர்வாதமா மாறுச்சு. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்துல நாம தோற்று போவதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். அவர் நம்மை மேற்கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு இடம் கொடுப்பதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த தகப்பன் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? எங்க குத்து அப்படின்னு சொன்னா அது தினோண்டா வாண்டா இருந்துட்டு அவங்க அப்பாவை என்ன செய்யும்? அப்படி குத்துன உடனே இவர் டம்முன்னு கீழே விழுந்துட்டு தோத்த மாதிரி காட்டுவாங்க. பார்த்தீங்களா? அப்படித்தான் ஆண்டவர் நம்மோட விளையாடுறது. அவர் நம்மளை ஜெயிக்க விட்டு அப்புறம் நம்மளை தோற்கடிச்சு ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அந்த குழந்தைக்கும் தெரியாமலா இருக்குது, தெரியும். ஆனால் ஆண்டவர் நம்ம அப்படி டோட்டலாக அவருக்கு சரண்டர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அந்த தீர்வு தான் என்ன அப்படிங்கிறது அந்த ரோமர் 12:1 ஏற்கனவே வாசித்தோம். இப்போ அந்த 12:1 நாம் கொஞ்சம் பிரித்து பார்ப்போம்னு சொன்னால், 12:1 அதில் ஒரு கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளை என்ன? கட்டளை என்ன? உங்கள் சரீரங்களை என்ன செய்யுங்க? உங்களை ஒப்பு கொடுங்க. அதுதான் கட்டளை. மோட்டிவேஷன். ஏன் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, பவுல் அந்த வசனத்தில் சொல்றார், தேவனுடைய இரக்கம். சொல்லுங்க, என்னங்க? தேவனுடைய இரக்கம். இப்போ கிருபை, இரக்கம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிரேஸ் அண்ட் மர்சி. இங்க பவுல் குறிப்பிடுகிறது எதை குறிப்பிடுகிறார்னா, இரக்கம், மர்சி குறிப்பிடுறார். why we should surrender? because of his mercy. அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு நீங்க உங்க சரீரங்களை ஜீவ பலியா கொடுங்கன்னு வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இரக்கம் என்று சொல்லும் பொழுது, கிருபை என்பதை முதல்ல சொல்றேன். கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு. என்னது? கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வெகுமதி கிருபை. தகுதி இல்லை, இந்த ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்த கிருபை.
பரிசுத்தாவின் அபிஷேகம் கர்த்தர் கொடுத்த கிருபை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிருபை, குடும்பம், பிள்ளைகள், இதெல்லாம் எனக்கு தகுதி இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். இந்த ஊழியத்தை தந்திருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபை. கல்வி ஆண்டவர் தந்திருக்கிறார். வேலை வாய்ப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். இதெல்லாம் வீடு ஆண்டவர் தந்திருக்கிறார். என்ன? கர்த்தருடைய கிருபை, அன்மெரிட்டட் ஃபேவர், அதான் கிருபை. அப்போ இரக்கம் என்றால் சொல்ல வருகிறேன், எனக்கு கிடைக்க வேண்டியது என்ன? இவையெல்லாம் எதுவும் அல்ல, அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்ததுக்கு பேர் கிருபை. எனக்கு கிடைக்க வேண்டியது, நான் வாழ்ந்த பாவ வாழ்க்கை, நான் செய்த பாவம், அநியாயம், அக்கிரமம், பொய், புரட்டு, ஏமாத்து, விபச்சார சிந்தனை, என்ன குடி, வேற என்னென்ன, இதுக்கெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியது என்ன? மரணம். எனக்கு கிடைக்க வேண்டியது என்ன? தண்டனை. எனக்கு கிடைக்க வேண்டியது என்ன? வியாதி. எனக்கு கிடைக்க வேண்டியது என்ன? இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியது, நியாயமா கிடைக்க வேண்டியது. ஆனால் ஆண்டவர் இல்லப்பா, உனக்கு பதிலாக அதெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை மன்னித்தாரே, வாழ்வழித்தாரே, விடுதலை பண்ணினாரே. இதற்கு பெயர் தான் என்னது? இரக்கம். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி நாம் இரக்கம் பெற்றிருக்கிறபடியால், எத்தனை பேர் இரக்கம் பெற்றிருக்கிறீங்க? நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற்றிருக்கிறோம். அப்படி இரக்கம் பெற்றிருக்கிறபடியால் பவுல் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை என்ன செய்யுங்க? ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நீங்கள் உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றார். அடுத்து, ஒரு விசுவாசியா நீங்களும் நானும் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஒரு செயல் என்ன? அவருக்கு ஒப்பு கொடுத்துறது தான். அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறது தான். எல்லாத்தையும், நம்ம இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதே. அவர் காரணத்தை குறிப்பிடுகிறார். ஏனென்றால் நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அதுதான். அவருக்கு செய்யக்கூடிய மீனிங்ஃபுல் வர்ஷிப் என்ன? உங்களையே படைப்பது தான் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஓகே, இதை தவற விடாதீங்க. பெரும்பாலும் நாம் ஒப்பு கொடுக்காததற்கு காரணம், தேவன் நல்லவர் என்பதை நாம் என்ன செய்யறல? நம்பல. இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இப்போ என்னுடைய பேத்தி இருக்கிறா, நான் ஃபோனை என் கையில் இருந்து வந்து வாங்குறா. அவள் வயசுக்கு இதை அவள் பயன்படுத்தி கெட்டு போகிறதில்ல. ஆனால் அதை தவறுதலாக கீழே போட்டு உடைச்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாமலும் இருக்கலாம், பத்திரமா வச்சிருக்கவும் செய்யலாம். ஆனால் நான் கொடுப்பேன், நான் ஃபோனை கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? அவன் மேலே எனக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. நம்புனா என்ன செஞ்சிருவேன்? கொடுத்துருவேன். அப்போது ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுமையும் ஒப்பு கொடுக்காம, சரண்டர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் மேலே நமக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. இட்ஸ் எ இஷ்யூ ஆஃப் ட்ரஸ்ட். அவர் மேலே நம்பிக்கை இல்லாததுனால தான் சில காரியங்களை நான் பார்த்துக்கிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறோம். நம்முடைய விருப்பம், நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிட்டு நீங்கள் இதில் தலையிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுறோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 84:11 சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை நிச்சயமாய் வழங்குவார். வழங்காதிரார்னு சொல்லும் பொழுது அதை இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணா எப்படி பண்ணலாம்? நிச்சயமாய் வழங்குவார், நன்மையை நிச்சயமா வழங்குவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில காரியங்களை இப்போ ஸ்லைடு இல்லாமலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, முழுசுமா ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறத பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். முழுசுமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது. சாது சுந்தர் சிங் என்கிற பக்தனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சாது சுந்தர் சிங் இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் நடந்தே இந்தியா முழுசும், இன்னும் திபெத்து, சைனா, இங்கெல்லாம் போய் நடந்து போய் இமயமலை சாரலில் இப்படியெல்லாம் போய் ஊழியம் செய்தவர் சாது சுந்தர் சிங். அவர் சீக்கிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் பள்ளிக்கூட பருவத்தில் பைபிள் ஸ்கூலில் கொண்டு வந்து விநியோகிச்சாங்க. அந்த பைபிளில் இவருடைய பைபிளும் ஸ்கூலில் மற்ற பையங்களுடைய
பைபிள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து ஸ்கூல் வாசல்ல போட்டு தீ வச்சு எரிச்சவர். ரொம்ப வைராக்கியமான சீக்கிய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் வளர்ந்து வாலிப பிராயத்தில் வரும் பொழுது அவருக்கு மனதில் ஒரு பெரிய விரக்தி. உண்மையான கடவுள் யாருன்னு தெரியணும் அப்படிங்கிற அந்த கேள்வியோடு அவர் யாரு, இந்த கிறிஸ்தவர்கள் இயேசுங்கிறாங்க, சீக்கிய மதத்தில் குருமார்கள் என்று சொல்லுகிறாங்க, ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு சொல்றாங்க, உண்மையான கடவுள் யாருன்னு தெரியணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் அறைக்கதவை பூட்டிட்டு அவர் கேட்கிறார், கடவுளே, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இன்னைக்கு ராத்திரி விடிகிறதுக்குள்ள எனக்கு நீ காட்சி கொடுக்கணும், உன்னை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு உள்ள இருக்கிறார். அவர் சொல்றார், எனக்கு காலையில் 5 மணிக்குள்ள எனக்கு நீ காட்சி தரல அப்படின்னு சொன்னா இந்த வழியா போற ட்ரெயின்ல விழுந்து என் உயிரை மாய்த்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள இருந்து உட்கார்ந்துருக்கிறார். எனக்கு இறைவா, கடவுளை நீ காட்சி கொடு, நீ யார் அப்படின்னு கேட்கிறார். அந்த இரவில் சிலுவையில் அறையப்பட்டவராக அவருக்கு இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கிறார். உன் பாவங்களுக்காக நான் மரிச்சேன், உன் பாவங்களெல்லாம் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கிறார். இவர் அந்த தற்கொலை பண்றதை மறைஞ்சிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சார். வீட்டில இருந்து அவரை துரத்திட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால துரத்திட்டாங்க. இவர் சில கிறிஸ்தவர்களுடைய வீடுகளில், அந்த பஞ்சாபில் அங்கங்கே சில கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் தங்கி இருந்து இவர் ஸ்கூலுக்கு போகிறதும் வர்றதும் இப்படியே கொஞ்சம் காலத்தை கழிச்சார். அப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது, இவரை கூப்பிட வந்தாங்க. இவர் வீட்டுக்கு போனார். வீட்டில் போனால் ரொம்ப அவங்க சொந்த பந்தங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, தாய் தகப்பன் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இவர்கிட்ட எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நம்ம மதம் நல்ல மதம்டா, இதாண்டா உண்மையான மதம், இனி அதிலிருந்து வா, பல விதங்களில் பலரும் பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இவர் ஒன்றும் கன்வின்ஸ் ஆகலை. கடைசியாக அவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஒரு முறை பெண் இருக்கிறா, அவளை உனக்கு கல்யாணம் கட்டி தருவோம், அவளுக்கு சேர வேண்டிய சொத்து, நம்முடைய ஆஸ்தி எல்லாத்தையும், இத்தனை கோடி மதிப்புள்ளது, இவ்வளவு எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றோம், நீ போய் ஒரு அந்நிய மதத்தை போய் நீ இப்படி பின்பற்ற போயிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக அவங்க எல்லாம் பேசுகிறாங்க. அப்பொழுது அந்த சாது சுந்தர் சிங் சொன்ன பதிலுக்காகத்தான் நான் இதெல்லாம் சொல்ல வர்றேன். அவர் சொன்னாரா, அங்கிருந்து கூடியிருந்தவங்கள்ட்ட, எனக்கு ஒரே ஒரு இருதயம் இருக்குது, அந்த ஒரே இருதயத்தை நான் இயேசுவுக்கு என்ன செய்துட்டேன், கொடுத்துட்டேன், வேற யாருக்கும் எதற்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு வேறொரு இதயம் இல்லை என்று சொன்னாராம். அதுதாங்க டோட்டல் சரண்டர்ட் லைஃப். முழுசுமா சரண்டர் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையின் அடையாளம் அதுதான். ஆமென் சொல்லலாமா? எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு இருதயம், அதை முழுசும் யாருக்கு கொடுத்துருக்கிறேன், இயேசுவுக்கு கொடுத்துருக்கிறேன். அது அல்லாமல் அவருக்கு மீறி என்ன, அவருக்கு பிரியமில்லாத நிலைமையில வேறொரு உறவுக்கு, வேறொரு பொருளுக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நம்மை அர்ப்பணிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா எபிரேயரில் இருக்குது அந்த வசனம், நீங்கள் தேடி பாருங்க, நான் வசனம் இருப்பிடம் குறிக்கல. அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? புஸ்தக சுருளில் என்னை பற்றி எழுதி இருக்கிறது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன். இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்தில் வர்றதுக்கு அவர் முழுவதுமா தன்னை பிதாவுக்கு என்ன செய்தாருங்க, ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து தான் அவர் வந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4-7 வரை உள்ள வசனம் பிலிப்பியர் 2ல் வாசிக்கிறோம். நீங்க குறிச்சுக்கிடுங்க, கவனிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, அவர் பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே தாழ்த்தினார். ஆகையால் தேவன் அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்தார் என்று இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சரண்டர்ட் லைஃப். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, 33.5 வருட வாழ்க்கை, அவர் முழுசுமா தன்னை பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்திருந்தாருங்க, ஒப்பு கொடுத்திருந்தார். அவர் ஞான ஸ்நானம் பெற வர்றார்.
யோவான் ஸ்நானன் அவரை தடை பண்றார். நான் உம்மிடத்துல ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்துல ஞான ஸ்நானம் பெறுவது எப்படி? இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. வானம் திறந்தது, பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இப்போ ஞான ஸ்நானத்துல he surrendered himself, தன்னை முழுவதுமா பிதாவுக்கு என்ன செய்யறாருங்க, ஒப்பு கொடுக்கிறார். என்ன, கெத்செமனே தோட்டத்துக்கு வருவோம், இடையில உள்ளதை விட்டுருவோம். கெத்செமனே தோட்டத்துக்கு வருவோம். அங்க பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்றார். வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வெளியே வருகிறது. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. சரண்டர்ட் லைஃப். உங்க சித்தம் ஆண்டவரே, உங்க சித்தம் ஆண்டவரே. ஐ சரண்டர் ஆல், ஐ சரண்டர் எவ்ரிதிங். சிலுவையில் யோசிச்சு பாருங்களேன். சிலுவையில் அவர் சொன்ன கடைசி வார்த்தை என்னங்க? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஒப்பு கொடுத்தல். அவர்கிட்ட மிஞ்சி இருந்தது ஒன்றும் இல்லை, அந்த ஜீவன் மட்டும்தான் ஊசலாடிட்டே இருக்கு. என்ன, ரத்தமெல்லாம் போயிடுச்சு, அதையெல்லாம் பிச்சை எடுத்துட்டாங்க. இன்னும் அந்த உடம்புல இருக்கிறது அந்த ஜீவன் தான் என்ன செய்யுதுங்க, அந்த ஆவி தான் அந்த அப்படியே உள்ள ஓடிட்டே இருக்கு. அப்பவும் அவர் சொன்னது தான், என் ஆவியை பிதாவை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய லைஃப்ல அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை, எப்படி ஒரு முழுவதுமா சரணாகதியான வாழ்க்கையை அவர் நமக்கு வாழ்ந்து மாதிரியா காட்டியிருக்கிறத நாம பார்க்கிறோம். சரியா? இன்னும் நம்ம பார்க்கும்போது சில வசனங்கள் பார்க்கலாம். பவுலனுடைய லைஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பவுல் அப்போஸ்தலர் 9:6 9ஆம் அதிகாரம் துவக்க வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது, அவர் தமஸ்குவுக்கு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தணும்னு போயிட்டு இருக்கிறார், சிறைச்சாலையில போடணும்னு போயிட்டு இருக்கிறார். சடிதியா வானத்திலிருந்து தோன்றிய ஒளியினால அவர் குதிரையிலிருந்து கீழே விழுறார், கண் பார்வை போச்சு. ஒரு சத்தம் கேட்குது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிற அந்த சத்தத்தை கேட்டு இவர், ஆண்டவரே, அவர் சொன்ன அடுத்த வார்த்தை என்னன்னா 6ஆம் வசனத்தில், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தம். அங்கேயே அவர் ஃபிளாட்டுங்க, அதுதான் சரண்டர். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். சில ஏரியாவில் கேட்பீங்க, சில காரியங்களை என்ன செய்ய மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. உங்களுக்கா ஒரு வில் இருக்கும், உங்களுக்கா ஒரு சித்தம் இருக்கும், அதில் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டீங்க. விட்டுருங்க ஆண்டவரே, இது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிடுறேன். ஒரு வீடு பார்க்கணும், அல்லது ஒரு படிப்பு, அல்லது திருமணம். பிரியமானவர்களே, முழுசும் தன்னை ஒப்பு கொடுத்தவன் தன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அவன் தேவனுடைய சித்தத்தை தேடுவான். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருப்பான். ஆண்டவருடைய சித்தமே அவனுடைய லைஃப்ல பிரதானமானதாக காணப்படும். கலாத்தியர் 2:20 வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் இதைத்தான், தன்னுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை தான் அவர் அங்கே சொல்றார். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் உள்ள பலியெல்லாம், பலி முறைகள்லாம் என்னென்னா, ஒரு ஆட்டையோ மாட்டையோ செஞ்ச தப்புக்கு தக்க வாங்கிட்டு போகணும், அங்கே ஆசாரியன்கிட்ட கொடுத்து அவன் முறைப்படி அதை என்ன செஞ்சிருவான், பலி கொடுத்துருவான், இவங்க பாட்டுக்கு போயிடலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ள பலி செலுத்துகிற முறை என்னன்னா, இங்கே பலியே யார் தான்? நான் தான். ஆமென். இங்கே பலி என்ன? இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுறது தான் என்னதுங்க, பலி. ஆமென் சொல்லலாமா? அவரோட கூட இங்கே திரும்ப நம்ம இஷ்டத்துக்கு போகிறதுக்குரிய வாழ்க்கை இல்லை. ஆனால் சிலர் சிலுவையில் இருந்து கூட பிச்சுட்டு போயிடுறோம். எனக்கு அன்பானவர்களே, பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் என்ன செய்கிறேன், பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, எனக்குள்ள யார் பிழைச்சிருக்கிறா? அதான் சரண்டர்ட் லைஃப், ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. நான் செத்துட்டேன், ஆனா உயிரோட இருக்கிறேன். நான் இல்லை, யார் எனக்குள்ள வாழ்றா? கிறிஸ்து எனக்குள்ள வாழுகிறார்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்குள்ள இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த அனுபவத்தை பவுலுடைய வார்த்தையிலிருந்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20:24 அதே பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையை வாசிங்க. அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். நான் இல்லைங்க, என்னுடைய இதில் எல்லாம் அவர் தான். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே. இதெல்லாம் பவுலுக்கு பாஸ்டர், உங்களுக்கு பாஸ்டர், எங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்களோ? உங்களுக்குன்னு ஆண்டவர் ஊழியத்தை வச்சிருக்கிறார். என்ன நீங்க செய்கிற அந்த பணியில, நீங்க செய்கிற வேலையில, அந்த தொழிலில், நீங்க இருக்கிற இடத்துல எதுக்குங்க அதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு அர்ப்பணித்து வாழ்றதுக்காகத்தான். அந்த இடத்துல அவரை வெளிப்படுத்தி வாழ்றதுக்காகத்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பவுல் தான் சொல்லுகிறார், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அர்ப்பணித்த பவுல், முழுசுமா தன்னை ஒப்பு கொடுத்த பவுல் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இருந்த அந்த 35 இருந்தே சொல்லுகிறார், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவரோடு நான் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? அந்த வார்த்தை, என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? முடியாது. ஐ எம் பவுண்ட் வித் கிரைஸ்ட். அவரோடு கூட சேர்த்து நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? கட்டப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கட்டப்பட்டிருக்கிற அனுபவம் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு இந்த சரித்திர சம்பவம் அல்லது முறை ஞாபகத்துக்கு வருகிறது. ரோமர்கள் சித்திரவதை பண்ணி கொலை செய்யறதுல கில்லாடிகள். அப்படிப்பட்ட அந்த ரோமர்கள் உண்டாக்கின முறை தான் சிலுவை மரணம், அல்லது அவங்களுடைய பீரியட்ல தான் அது ரொம்ப பிரபலமாச்சு. அதை எப்படி, அதுக்கு முன்னாலேயும் சிலுவை மரணம் எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதை எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனுக்கு டார்ச்சர், துன்பத்தை அதிகமாக கொடுக்க முடியுமோ கொடுக்கும் விதத்தில் அதில் ஸ்கில்ஃபுல்லாக அதை மாற்றி திறமையாக செய்கிறதுல அவங்க தேறிட்டாங்க. அதே மாதிரி அவங்க இன்னொரு மரண தண்டனை கொடுப்பாங்களாம். அந்த மரண தண்டனை என்னன்னா, மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்ட குற்றவாளியை செத்து போன ஒரு பிரேதத்தோடு என்ன செஞ்சிருவாங்க? கட்டிடுவாங்க. ஒரு பிரேதத்தோடு சேர்ந்து கட்டி தூக்கி போட்டுருவாங்க. உயிர் இருக்கும். யோசிச்சு பாருங்க. அந்த பிரேதம் அழுக 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 அழுக. என்ன நான் விவரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு கொடிய மரண தண்டனை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மரணமா இருக்கும் அந்த மனுஷனுக்குன்னு பாருங்களேன். உயிரோடு இருந்து அணு அணுவா சாகிற மாதிரி. என்ன நம்ம இப்படி யோசிச்சு பாருங்க. அது மரணத்துக்காக கட்டப்படுதல். ஆனா ஜீவனுக்காக முழுசுமா கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் யாரோட கட்டப்பட்டிருக்கிறான்? கிறிஸ்துவோடு கூட கட்டப்பட்டிருக்கிறான். ஆமென் சொல்லலாமா? அவருடைய ஜீவன் நமக்குள்ள, ஆமென், அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ அதில் அந்த வசனத்தில் அந்த வசனத்தை போடுங்க. அதுல இருந்து நான் ஆரம்பிச்சேன் அதை சொல்றதுக்கு. இந்த அப்போஸ்தலர் 8:36 இல்லையா? அதை தான் சொன்னேன். 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அங்கதான் சொன்னேன். நம்ம we are bound with Christ. கிறிஸ்துவோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்டோம். கிறிஸ்துவோடு கூட நாம கட்டுண்டு இருக்கிறோம். நம்ம பிரிப்பவன் யார்? ஒப்பு கொடுத்தவன் தான் இதை சொல்ல முடியும். தன்னை முழுசுமா ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவன் தான் சொல்ல முடியும். சரி, கடந்து செல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை, அர்ப்பணித்த வாழ்க்கை என்பது, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது, எனக்கு இந்த உதாரணம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு செக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த செக்கு தான் உங்க வாழ்க்கைன்னு வச்சுக்கிடுங்க. அந்த செக்கு தான் உங்க வாழ்க்கை. நீங்க என்ன செய்றீங்க? அதில் உங்க கையெழுத்தை போட்டு
பிளாங்கா. என்ன மேலே பெறுநர் யாருன்னா, யாருக்கு அந்த செக்கை டிரா பண்ணுறீங்கன்னா ஜீசஸ் எழுதி அவர் கையில் கொடுக்குற மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் என்ன செய்யுங்க, பயன்படுத்திக்கிடுங்க. ஆமென் சொல்லலாமா? ஒரு செக்கை, பிளாங்க் செக்கை நாம் கையெழுத்து போட்டு இயேசு கிறிஸ்துவின் பெயரில், எத்தனை பேர் அப்படி உங்கள் செக்கை ஆண்டவர் கையில் கொடுக்க விரும்புகிறீங்க? நீங்கள் என் லைஃப்பை முழுசும், இந்த செக்கு தான் என் லைஃபு, என் லைஃப்பை நீங்கள் முழுசும் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள், முழுசும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. எப்படியெல்லாம் நீங்கள் என் அக்கௌண்ட்டை பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் என்ன செய்யுங்க, பயன்படுத்திக்கோங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லலாமா? இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த முழுசுமா டோட்டல் சரண்டர் என்பதில் சில பகுதிகளை நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதில்ல. இன்னைக்கு கேள்வி அதுதான். உங்கள் லைஃப்பில் ஒப்பு கொடுக்காத பகுதி இருக்கா? சில பகுதிகளை ஒப்பு கொடுத்துட்றீங்க, ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. ஒப்பு கொடுக்காத பகுதிகள், ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும்ப்பா, நீங்கள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. ஆனால் இந்த தொழில் இருக்கு பாருங்களேன், நான் செய்கிற வேலை இருக்கு பாருங்களேன், இதில் கொஞ்சம் உங்களுக்கு பிடித்தமில்லாத காரியமெல்லாம் இருக்கு. அதனால் இந்த பகுதியை நீங்கள் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பல ரூம்கள், வீட்டில் இருக்கிற பல ரூம் மாதிரி பல ரூம் நம்ம லைஃப்பில் இருக்கு. ஆண்டவரே அவன் எனக்கு எதிராக கேஷ் போட்டான், எனக்கு எதிராக அவன் எனக்கு கெடுதல் செஞ்சான், நீங்கள் விட்டுருங்க ஆண்டவரே, அதை நான் பார்த்துக்கிடுறேன், நான் பார்த்துக்கிடுறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறதில்லை, கொடுக்கறதில்லை. இப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த பகுதிகளை ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருக்கிறீங்க, அது இன்னும் டோட்டல் சரண்டர் இல்லை. முழுசுமா ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்கள் என் வாழ்வில் எல்லா பகுதிகளுக்கும் ராஜாவாக இருங்க ஆண்டவரே, என்னுடைய எல்லா அறைகளிலும் நீங்கள் ராஜாவாக இருங்க ஆண்டவரே. இந்த பையனோட பழகிற விஷயத்தில் மட்டும் என் விருப்பத்துக்கு விட்டுருங்க, நான் உங்களை தான் கும்பிடுறேன், நீங்கள் தான் எனக்கு வேணும் எல்லாம். ஆனால் அந்த பையனோட அவன் எனக்கு வேணும் ஆண்டவரே. அல்லது ஆண்டவரே அவளை நான் நேசிக்கிறேன், என்னை விட்டுருங்க, அந்த பகுதியில் நான் சரண்டர் பண்ண விரும்பலை, எனக்கு அவள் தான் வேணும். நான் அவிசுவாசியை பற்றி சொல்லலைங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது, அவர் நம்பும்போது, அவரை நம்பும்போது ஆண்டவர் நல்லவர் என்று நம்ம அவர் பெஸ்ட்டை தருவார். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். சிலர் ஆண்டவருக்குள்ள வந்தோம், சீஷர்களாகி சபையில் வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், சில பகுதிகள் அவர்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கப்படாததுனால தான் வேற கலர் காட்டுது, வேற மாதிரி அவங்களுடைய போக்கு இருக்கிறது. உங்களுடைய லைஃப்பை டோட்டலாக இன் அண்ட் அவுட், ஆவி ஆத்மா சரீரம் ஜீவ பலியா கர்த்தருக்கு சரண்டர் பண்ணணுங்க. ஆமென் சொல்லலாமா? டோட்டல் சரண்டர். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இருக்கிற இடங்கள் அப்படியே அர்ப்பணித்தவர்களாய் நாம் எழுந்து நிற்போமா? உங்கள் லைஃப்பில் அப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற பகுதி, உங்கள் லைஃப்பில் ஒரு ஹிடன் பார்ட் இருக்குது, ஒரு சீக்ரெட் செல்ஃப் இருக்குது, ஒரு அந்தரங்கம் உங்களுக்குன்னு ஒரு அந்தரங்கம். மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் சில அந்தரங்கம். எல்லாமே ஆண்டவர் முன்னால, ஆண்டவரே என்னுடைய அந்தரங்க பகுதிகள். நிச்சயமா எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு அந்தரங்கம் இருக்கும். அது தவறான பாவமான அந்தரங்கமாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. நல்ல முறையான அந்தரங்கங்களை என்ன எல்லாமே புருஷனுக்கு அல்லது மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்லை, பெற்றோருக்கோ பாஸ்டருக்கோ எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்லை. அப்படி ஒரு ஒரு பகுதி இருக்கலாம். ஆனால் அதுலேயும் அவருக்கு கண்ட்ரோல். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ராபாலா ராபா. கரங்களை அந்த சரண்டருக்கு அடையாளமா, சரண்டருக்கு அடையாளமா. இல்லை தோற்று போனவனை எப்படி கூட்டிட்டு போவாங்க, நிராயுதபாணியாக்கி, சில இடங்கள்ல நிர்வாணமாக்கி நிராயுதபாணியாக்கி அவங்கள அப்படியே மார்ச் பண்ணி கையை தூக்கிட்டே போகணும், கையை தூக்கிட்டே போகணும். இந்த இடத்துல நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட தோற்று போனவர்களாய், கர்த்தரிடத்துல தோற்று போனவர்கள், ஆண்டவரே டோட்டல் சரண்டர் அப்பா, நமக்கு சரண்டர் ஆண்டவரே. அல்லேலூயா. என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், திருமணமோ வேலையோ ஆண்டவரே, எல்லா பகுதிகளிலும் நமக்கு ரொம்ப ஞானம்லாம் இல்லைங்க. ஆனா நம்ம ஒப்பு கொடுக்கிறத ஆண்டவர் அப்படியே கனப்படுத்துகிறார். அவர் நீங்க வழி தப்பி போக விட மாட்டார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்களை சூழ இருப்பார், உங்க கூட நடப்பார், முன்னே நடப்பார், பின்னே நடப்பார், உங்களை சூழ அவர் இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களே, அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, சரண்டர் பண்ணதை அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். என் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ராபாலா ராகா ராபா சந்தாலாரா ஈராலாரா கூராமாமானாலா ராபா சந்துலாலா ராபா மாமாமானா ராபாபுரா கீதுலு ரூபு ஷபாலா தீராகாதாரா பாலா பாராபா மாமாமானா ரபுலாரா காதி கந்துலு ரூபு ஷபாலா காதாரா பாலா பாராபா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. இந்த நேரத்தில் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் போது நம்ம முகர முடியாது. ஆனால் he smells, ஒரு சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்வாருங்க. அந்த சுகந்த வாசனை எழும்போன்னா ஆண்டவர் அந்த பலியை அங்கீகரிக்கிறார்னு அர்த்தம். அவர் நம்மள இருந்து அந்த பலியாய் நம்ம படைக்கும் போது let him smell the smell of the sacrifice, அந்த பலியினுடைய வாசனையை அவர் நுகரட்டும். தகப்பனே உம் பீடத்தின் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கி விடு, முற்றிலும் எரித்து விடு, அக்கினி இறக்கி விடு, முற்றிலும் எரித்து விடு, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே, வேண்டாத ஆண்டவா முன்
வைக்கின்றே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. வாசனையாய் உமையா. சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே தகப்பனே ஹல்லேலூயா பலியானே. அக்கினி இறக்கி விடு, முற்றிலும் எரித்து விடு. அக்கினி என் மேல ஆண்டவரே, இந்த பலியின் மேல நீர் அங்கீகரிக்கும்படியாய், உங்க சித்தம் செய்யும்படியாய் அக்கினி இறக்கி விடு, முற்றிலும் எரித்து விடுமே. சுயமெல்லாம் எரிஞ்சு போட்டோம். அக்கினி இறக்கி, நான் சாம்பல் ஆகட்டும், நீர் என்னில வாழணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடு. சுகந்த வாசனையாய் மகிழுமையா. சுகந்த முகர்ந்து மகிழுமையா. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சரண்டர் அப்படிங்கிறத உங்களுக்கு விவரிச்சு சொல்லி இருக்கிறேங்க, ஆவியானுடைய உதவியோட. வாழ்க்கையில இன்னும் ஒப்பு கொடுக்காத பகுதிகள், கர்த்தருக்கு பலியாக்காத பகுதிகள் இருந்தா காட்டுங்க ஆவியானவரை. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், இருந்தா காட்டுங்க ஆவியான. தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இன்னும் ஆண்டவரே, என் லைஃப்ல எல்லா ஏரியாஸ் ஹல்லேலூயா டு சப்மிட். ஆண்டவரே, நீர் சிலுவையில் இதோ வருகிறேன்னு சொன்னவர் இடையில விடலங்க. சிலுவையில மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் பிதாவுக்கு தன்னைத்தானே தாழ்த்தினார். அப்பா, இந்த இடத்துல இருக்கிற உங்க பிள்ளைங்களை எல்லாத்தையும் உங்க கையில தர்றான்ப்பா, உங்க கையில தர்றான்ப்பா. completely surrendered life, தேவனுக்கு பிரியமான ஒரு காணிக்கையா, ஜீவ பலியா தங்களையே முழுவதுமா படைக்கிற ஒரு காணிக்கையா, பலியா, ஜீவனுள்ள பலியாக. ஓ ஜீசஸ், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வச்சிருக்கிற பெஸ்ட் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன பார்த்தோமே, அதான் சேனல்.
கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வர்றதுக்கு அந்த வாய்க்காலாக சரண்டர் இருக்குதுன்னு நாங்க பார்த்தோமே. முழுவதும் அவருக்கு சரணாகதி ஆக்குறது தான் அவருடைய திட்டங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு, பெஸ்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்குதுன்னு பார்த்தோமே. அப்பா, அவ்விதமா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. உங்களோட கட்டப்பட்டிருக்கிறாங்கப்பா. எஸ், ஜீவனோட பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஜீவாதிபதியோட பிணைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சர்வவல்லமையுள்ள எங்கள் தேவனே, இந்த ஆராதனையை நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி உங்க பிள்ளைகளை நீங்க நிரப்பி அனுப்புறதுக்காய் நன்றி சொல்றேன்ப்பா. ஸ்தோத்திரம். என்னென்ன தேவைகளோட உங்களுடைய பிள்ளைகள் வந்தாங்களோ அந்த தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்து அனுப்புங்க. சரீரத்துல பலவீனங்களோடு வந்தவங்க, மன குழப்பம், பயங்கள், கேள்விகளோட வந்தவங்க, அப்பா இந்த இடத்துல இருந்து இறங்கும் போது ஒரு தெளிந்த புத்தியோட, பயமுள்ள ஆவியெல்லாம் நீங்கி ஆமென், பலமுள்ள ஒரு ஆவியை பெற்றவர்களாக, திட்டப்படுத்தப்பட்டவர்களாக, ஆமென், உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். கடந்து செல்லும்படியா நீர் ஆசீர்வதித்தருளும் அப்பா. பொருளாதார தேவைகளோடு வந்தவர்களுக்கு அற்புதமா பொருளாதார தேவைகளை கத்த சந்திக்கணும். மனுஷர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணணும். போக்கில் வரத்தில் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல நீங்க பாதுகாக்கணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பையும், வேலைக்கு தேடுகிறவர்களுக்கு நல்ல நிரந்தரமான வேலை வாய்ப்புகளையும் தந்தரலன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல தந்து அனுப்புகிறேன். உம்முடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும். எல்லா கனமும் துதியும் மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.